பல நாட்களாக நான் சொல்லக்கூடிய கருத்துலேருந்து நான் மறுபடியும் பின்வாங்கவே இல்லை. இந்தியாவுக்கு சிக்கல் பாகிஸ்தான்லேருந்தோ சீனாவிலேருந்தோ பெருசாக வராது. இந்தியாவுக்கு பெரும் சிக்கல் துருக்கியிலிருந்து தான் வரும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான். ஏன்னா லாங் டேர்மாக பார்க்கும்போது துருக்கி இந்தியா மேலே ஒரு வெஞ்சன்ஸோடு இருக்காங்க. அந்த வெஞ்சன்ஸை பழி தீர்ப்பதற்காக கண்டிப்பாக பாகிஸ்தானும் துருக்கியும் ஒன்றிணைவார்கள். அந்த நேரம் அந்த இரண்டு நாடுகளும் சீனாட்ட போய் நிற்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு லாங் டேர்மாக நான் படித்த நிறைய வரலாறுலேருந்து எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயம் இருக்கும். இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் கிடையாது. இது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதே விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஈவன் துருக்கியினுடைய ஒவ்வொரு காய் நகரத்துலையும் அவங்க ரொம்ப நுட்பமாக கவனிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட துருக்கி பாகிஸ்தான் ஒன்றிணைய போகிறார்கள். இன்னைக்கு துருக்கியினுடைய நிறுவனங்களுக்கு நாங்கள் ரெட் கார்பெட் விரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. ஸோ உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறது 100% உண்மை. இன்னைக்கு மறுபடியும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க், அதாவது ரஷ்யாவினுடைய இரண்டாவது பெரிய நகரம், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டெர்மினலுக்கு எதிராக ஒரு அட்டாக்கை நடத்தியிருக்காங்க உக்ரைன். சாதாரண அட்டாக் இல்லைங்க, சும்மா குபு குபு குபுன்னு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த அட்டாக்கை நடத்திட்டோம், அதுக்கான விஷுவல்ஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக எஸ் ஒன் ஆஃப் த டெர்மினல் இன் செகண்ட் பிக்கெஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ ரஷ்யாவுக்கு இதை தடுக்கவே முடியாது. நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரோன்ஸ் எப்படி தடுக்க முடியும்? இந்த குட்டி ட்ரோன்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது மெஷ் நெட்வொர்க் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சிருந்தோன்னா அந்த நெட்வொர்க் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம்ல. அதில் இந்த மெஷ் நெட்வொர்க் அப்படிங்கிறது மிலிட்ரி லெவலில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ என்டையராக இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ரொம்ப கோஆர்டினேட் அட்டாக் அப்படிங்கிறத யுக்ரைன் செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இதுலேருந்து ரஷ்யா மீண்டு வருமா அப்படின்னு கேட்டால், வேறு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத ரஷ்யா செய்தி ஆக வேண்டும். இந்த சர்ப்ரைஸ் தாக்குதலில் உலக நாடுகள் ரொம்ப ஸ்தம்பித்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி பேசின எல்லாருமே ஏதோ ஒரு நியூக்ளியஸ் ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று அது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், அப்படி இல்லையா ஜஸ்ட் ஒரு பயம் காட்டுவதற்கான ஒரு டர்ட்டி பாம்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதை தாண்டி பெலரஸ் வழியாக உக்ரைன் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதற்கு வேறொரு திட்டத்தை ரஷ்யா தீட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அயத்தலா கமேனி அவர்களுடைய இறுதி மரியாதை, இறுதி அஞ்சலி. இன்னைக்கு தான் அயத்தலா கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது. அதில் நிறைய பேர் பங்கெடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் இப்போ மேற்குலக நாடுகள் எப்படி அந்த செய்தியை டைவர்ட் பண்ணுறாங்கன்னா, அயத்தலா கமேனி அவர்களுடைய இந்த இறுதி ஊர்வலத்திற்கு நிறைய பேரை ஃபோர்ஸ் பண்ணி ஈரான் வரவழைத்தார்கள். நீங்கள் வந்து தான் ஆகணும், நம்ம பெரிய ஒரு கூட்டத்தை காண்பிக்க வேண்டும், நம்ம இதுவரையிலும் இல்லாத அளவுக்கான ஒரு பெரும் கூட்டம் அயத்தலா கமேனி அவர்களுக்காக கூடியது அப்படிங்கிறத காண்பிக்க வேண்டும் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி மக்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் அதை மறுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? அயத்தலா கமேனி அவர்கள் இன்னும் ஈரானில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். ஈரானியர்கள் உயிருடன் இருக்கிற வரைக்கும் அயத்தலா கமேனி அவர்களுடைய புகழ் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய செய்தி ஊடகங்கள் இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அழுவதும், அந்த நபர்கள் அவங்களுடைய கோஷங்கள், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் ஹமாஸ் எகெயின் நாங்கள் அக்டோபர் 7 மறக்கவில்லை, நீங்களும் மறந்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஃப்ளாக்லாம் தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஹமாஸினுடைய இந்த ஃப்ளாக் எகெயின் அங்கே ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஏன்னா இது இஸ்ரேலுக்கு கோபத்தை வர வச்சுருக்கும். அமெரிக்காவும் இதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஹமாஸ் மறுபடியும் வீறு கொண்டு எழுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே உருவாகி இருக்கும். அயத்தலா கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் அடுத்ததாக என்ன திருப்பம் அப்படிங்கிறத இன்றைக்கி பல மீடியாக்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரம் துருக்கிக்கு போகிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள். ஷெபாஸ் ஷெரீஃப் அங்கே போன உடனே துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு கையெழுத்து அப்படிங்கிறது உருவாகுது. ஏகப்பட்ட திட்டங்கள் நாங்கள் உங்களுக்காக வச்சுருக்கோம் பாகிஸ்தான், அந்த திட்டத்தில் உங்கள் நாட்டில் நாங்கள் நிறைய தொழில் தொடங்க போகிறோம். ஐயா ரெட் கார்பெட் விரிக்கிறையா, வாங்க தொழில் தொடங்குங்க, ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க, நீங்கள்லாம் செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ பாகிஸ்தான் ஒரு கேமை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு நேற்றைய பதிவு, தமிழ் பட்சத்துக்கான பதிவை பார்த்துருந்தீங்கன்னா, இண்டஸ் வாட்டரை வச்சு பாகிஸ்தான் எப்படி ஒரு டபுள் கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு கேமை பாகிஸ்தான் அவங்களுடைய கார்டாக எடுத்து வச்சுருக்காங்க, அதுதான் துருக்கி கேம். துருக்கியை பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் ஒரு மாதிரி ஒரு தொழிற்சாலையெல்லாம், ஒரு டம்மி தொழிற்சாலைகள் கூட தொடங்க வச்சு இந்தியா நாட்டுக்குள்ளே தீவிரவாதிகளை உள்ளே நுழைய வைத்து நாம் திருப்பி அடிக்கும்போது துருக்கியும் சேர்த்து அடிச்சிட்டாண்டா இந்தியா அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப ஷார்ப்பாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா துருக்கி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவை அடிப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க.
இந்த நேரம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ட்ரம்ப் கார்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் கூட நம்ம நல்ல உறவில் தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. துருக்கி உள்ளே வருவதும் அங்கே இருந்து அவங்களுடைய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதும் அதுக்குள்ளே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதம் வளர்வதும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் ஆகி சீனாவால் நிம்மதியாக அங்கே தொழில் வைக்க முடியலை. ஏதாவது ஒரு நபர் திடீர்னு நல்லபடியாக தொழில் தொடங்கிட்டு இருந்தாங்க, தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அங்கே வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல், சீனாவினுடைய பல என்ஜினியர்ஸை கொண்டுட்டு போயிட்டாங்கயா, சீனாவால் அங்கே எதுவுமே செய்ய முடியலை, குவாடர் துறைமுகத்துக்குள்ளே நுழையவே முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இன்றளவும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அவங்க நாட்டினுடைய அமைதி சீர்கெட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அடுத்த நாட்டை எப்படி சீர்கெடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கூட்டாளியும் கூட்டு சேர்த்துருக்காங்க, அவங்க தான் வேறு யாருமே கிடையாது, துருக்கி. வா மச்சான் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை அடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லும்போது வாடா வாங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் அதற்கு தயாராக தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் இந்தியாவுக்கு தெரியாததாங்க, வச்சு செய்யலாம், அதுக்கான நேரம் வரும் அப்படிங்கிறத இந்தியாவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹையரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் ஸ்லோவாக இருந்துகிட்ருக்கு. இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது, ஹையரிங் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கண்டிப்பாக வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். குறிப்பாக அன்றாடம் நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் ரொம்ப பெரிய அளவில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பித்தது இப்போது பெரிய அளவில் டிஸ்கஷனாக மாறிடுச்சு. ஈவன் யூரோப்லலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்னினோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், அம்பிட்டு தான் முடிஞ்சு எல்னினோ வந்துருச்சுடா. இந்த வருஷம் ரொம்ப பெரிய அளவில் கொடுமைகளை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். சில இடங்கள் அதீத வெப்பம், சில இடங்கள் அதீத மழை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் எக்ஸ்ட்ரீமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். யூரோப்பில் பல இடங்களில் ஏகப்பட்ட வெப்ப அலைகள் வீசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜெர்மனியாக இருக்கட்டும், இன்றைக்கி அமெரிக்கா 250வது அவங்களுடைய சுதந்திர தினம். நாங்கள் வந்துட்டோம், 250 வருஷம் இப்படியே தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாரும் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு யூகேனுடைய ராஜகுடும்பம் வழியாக வாழ்த்துக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று, எல்னினோ அமெரிக்காவையும் விட்டு வைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீக்கிரமாக அமெரிக்காவிலும் எல்னினோ ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எல்னினோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா யூரோப் நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நகர்வுகள் இது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாகும். இது ஸ்லோவாக மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதும் கம்மியாகும். எஸ், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். இது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். ஸோ இந்த பொருளாதார பாதிப்பிலிருந்து அடுத்ததாக நம்ம எப்படி எழும்பி வரப்போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. பொருளாதாரம் ஒரு பக்கம் நம்மளை இழுத்துட்டு போக, இன்னொரு பக்கம் இயற்கை பேரிடர்கள் அதிகமாக வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இயற்கையை வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக மாலி தான். திடீர்னு பார்த்தா ஒரு குரூப் உள்ளே வந்து டக்குன்னு சுட்டுட்டே இருக்காங்க. மாலியினுடைய காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, இல்லை எல்லாத்தையுமே நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். சொன்ன அடுத்த 30 நிமிஷம் மறுபடியும் ஒரு அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது. மாலியில் என்ன நடக்குதுன்னே தெரியல, பெரிய அளவில் பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒன்றிணைந்து ஃபார் ரைட் ஏஎஃப்டி அந்த கட்சிக்கு எதிராக அவங்களுடைய முழக்கத்தை முழங்கினார்கள். ஐயா, நீ எப்படி சொல்லலாம், இங்கே உள்ள யாருமே வரக்கூடாது, இமிகிரேன்ஸ் அப்படிங்கிறது வந்தால் இங்கே பிரச்சனை தான் வரும், நீ ஃபார் ரைட்டாக இருக்க, உன் தேசத்தை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுடைய சுதந்திரத்தை நசுக்குகிறாய் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபார் ரைட் கட்சிக்கான அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். நீங்கள் என்ன வேணாலும் எதிர்ப்பை தெரிவிச்சுக்கோங்கப்பா, எங்களுடைய தலைவரை நாங்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஏஎஃப்டி கட்சி என்ன செஞ்சிருச்சு, அவங்களுடைய தலைவரை இன்று தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் 2026 ஜூன் மாதம் மட்டுமே 109 நபர்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டலாம், அதாவது மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கிங் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா மரண தண்டனை இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒரு நாடு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அரபுலக நாடுகள் கொடுப்பாங்க. ஈரான் அதை ரொம்ப ஸ்பீடாகவே ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக செஞ்சுட்டே இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான ஃபயர் ஃபைட்டர்ஸ் இன்னைக்கு போர்ச்சுகலில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல். எல்னினோவினுடைய முதல் கட்ட ஆட்டம் தொடங்கிவிட்டதை நம்மால் உணரலாம். வார் அடிக்டட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு துருக்கி இஸ்ரேலை வம்பிழுத்திருக்காங்க. வார் அடிக்டட் கவர்மெண்ட் இஸ்ரேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கவர்மெண்ட் இனி எந்த இடத்துலையும், அதுவும் நம்முடைய ரீஜனில் இனிமேல் ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கு நாம் விடக்கூடாது, நாம் 2 பேரும் அதை தடுக்க வேண்டும் அக்கா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மற்றும் துருக்கி கைகோர்த்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஒரு கண்ணை வச்சுக்கோங்கப்பா, இதுக்கும் மொசாட் உள்ள இறங்கி ஏதாவது செஞ்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கான அந்த கோபம். ஏன்னா இவனுங்க செய்கிறது தீவிரவாதம், அவனுக்கு அனுப்பி விடுறதும் தீவிரவாதிகளை தான். அதுவும் இந்தியாவுக்குள்ளே இன்னும் ஆப்கானிஸ்தானை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, பலுச்சு மக்களை போட்டு கொண்டுட்டு இருக்காங்க, அந்த பக்கமாக பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர் மக்களை போட்டு சிறையில் அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கே தெரியாது. கேட்டால் ஒரே ஒரு விக்டிம் கார்டை தூக்கிட்டு வருவாங்க, நாங்கள் இந்த மதத்தை சார்ந்தவங்க. ஆனால் அதே இடத்துல இன்னொரு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அதே மதத்தை கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு இடத்துலேருந்து வராங்க, இப்போ துருக்கியும் வராங்க, நாங்களும் இவங்களும் தான் இஸ்லாமியர்கள், அவங்க இஸ்லாமியர்களே கிடையாது. யார் ஆப்கானிஸ்தியர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது, சிரியாவை சார்ந்தவங்க
இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது, ஈராக்கை சார்ந்த கொஞ்சம் பேர் இஸ்லாமியர்கள் கிடையாது, ஈரானில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரும் இஸ்லாமியர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இப்போ இந்த 2 பேர் அடுத்த ஒரு கேமை ப்ளே பண்ண போகிறாங்க. இதுவே அந்த இஸ்லாம் நாடுகளுக்கும் அரபுலக நாடுகளுக்கும் பெரிய கிளாஷ் வருவதற்கான வாய்ப்பாக மாறும். இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய மேற்குலக நாடுகள் அந்த கேப்பை 2 நாட்டுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்படின்னு தோணுது. நாட்டோவை பொறுத்த வரைக்கும் நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், எந்த ஒரு எதிர் சக்தி வந்தாலும் சரி அதை நாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அறைகூவல் விடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம் இருக்கு, துருக்கியில் வச்சு நாட்டோவினுடைய மீட்டிங் நடக்க போகுதப்பா. அப்படி நடக்கும்போது ஏகப்பட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அந்த சிக்கல் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நம்ம ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், இது நாட்டோவுக்காக அப்படின்னு சொல்ற அந்த கூச்சலை போட ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்டு லீடர்ஸ் அமெரிக்காவினுடைய 250வது அந்த பர்த்டேக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அடுத்ததாக மெத்வேதேவ் அவர்கள் சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு கிடைச்ச அணு ஆயுதத்தை விட பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்குன்னா அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான். அதை ஈரான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஈரானை யாராலையும் தொட முடியாது. சரியான வார்த்தை, செம்மையான வார்த்தை. நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க. இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.